வீட்டில் 100 கோடி ரூபாய் வைத்திருந்ததாக கூறப்பட்ட நீதிபதி பணியிட மாற்றம் செய்யப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் விளக்கமளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைக்கிறார். முகிலன், விவரங்கள். நந்தா, இன்று காலை இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. அதாவது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டிலிருந்து பல கோடி ரூபாய்கள் கண்டெடுக்கப்பட்டது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் அவர் உடனடியாக பேரண்ட் கோர்ட், அதாவது அவர் எங்கிருந்து வந்தாரோ அதே கோர்ட், அதாவது அலகாபாத் கோர்ட்டுக்கு உடனடியாக மாற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இது தொடர்பாக அலகாபாத் அங்க இருக்கக்கூடிய பார் செக்ஷனும் அவங்க இதை கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தாங்க. அதாவது ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நீதிபதியை அலகாபாத் நீதிமன்றத்துக்கு மாற்றுவது ஏற்புடையதல்ல என்ற ஒரு கண்டனத்தை அவர்கள் பதிவு செய்திருந்தனர். அதைத் தொடர்ந்து தற்போது உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு விளக்கம் வந்திருக்கிறது. அதாவது 20ஆம் தேதி இவரை மாற்றுவது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றது. இது தொடர்பாக கொலீஜியத்தில் இருக்கக்கூடிய மற்ற நீதிபதிகளுக்கும் டெல்லி நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் இது தொடர்பாக கடிதங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் அளிக்கக்கூடிய பதிலை பொறுத்தே இவருடைய மாற்றம், பணியிடை மாற்றம் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இதுவரை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த சர்ச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய நீதிபதி யஷ்வந்த் இதுவரை அந்த அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மாற்றவில்லை என்ற ஒரு விளக்கத்தை தற்போது உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. அதே போல இந்த ஏற்கனவே தகவல் வெளியானது அவர் அலகாபாத் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்பது இதுவே ஒரு பெரிய சர்ச்சையாக உருவெடுத்தது. அதாவது ஒரு இன்டெகிரிட்டி கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியை வெறும் ஒரு கடும் நடவடிக்கை எடுக்காமல் அவரை வெறும் பணியிடை மாற்றம் செய்வது மட்டும் ஏற்புடையதல்ல, அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு கண்டனங்கள் வலுத்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. இதுவரை அவர் பணியிடை மாற்றம் செய்யப்படவில்லை. அவர் பணியிட மாற்றம் செய்வதற்கான அந்த கடிதங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்களின் பதில் பொறுத்தே அவருடைய பணியிடை மாற்றம் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். நந்தா, நன்றி முகிலன், விவரங்களுக்கு.